அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறும் காலமும் உயர இருக்கும் வாழ்க்கை நிலையும் என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து எப்பேற்பட்ட முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது குடும்பஸ்தானம் தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்திற்கு வருவது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான செல்வ செழிப்பை அள்ளி கொடுப்பாருங்க ராசியின் அதிபதியான செவ்வாய். அப்படிப்பட்ட 3ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவில் நன்மையை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாகவும் 6ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவது உண்மையில் யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே குரு சனியை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் நிச்சயமாக ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு மட்டும்தான் அவருடைய சிறப்பு பார்வையானது 6, 9, 10 ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க. பல்வேறு வகையான பாதிப்புகள் குறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் வெற்றி நிறைந்து கிடைக்கும். தொழிலிலும் முன்னேற்றம் உண்டு என்பதை விருச்சக ராசிக்காரர்களுக்கு உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். உச்சம் பெறும் செவ்வாய் காலமும் உயர இருக்கும் வாழ்க்கை நிலையும் என்று அமையக்கூடிய வகையில் 4/2/2024 முதல் அதீத பலத்துடன் பூமிக்காரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது வாழ்க்கை நிலையில் செல்வ வளங்களும் மங்களகரமான பல நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய். ஏனென்றால் செவ்வாய் மிக வலுவாக அவரது உச்ச ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசியில் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. செவ்வாய் உச்சம் பெறுவது பல்வேறு வகையில மங்களகரமான நிகழ்வுகளை மிக சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே செவ்வாய் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை வாரி வழங்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க. அதே போன்று 5, 10 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறார். பொதுவாக 1.5 மாதம் இந்த உச்ச நிலையில் சஞ்சரிக்க போகிறாருங்க. 1.5 மாதம் உச்ச நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தால் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படும் என்று எண்ணி வருத்தப்பட வேண்டாம். ஏனென்றால் அவர் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த தருணத்துல பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஆனால் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சற்று கூடுதல் கவனம் தேவை. அதே சமயம் விரயத்தில் இருந்தாலும் மங்களகாரகன் சுப விரயங்களாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் நவகிரகங்களிலே பூமிக்காரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு மட்டும்தான் உண்டு. சகோதர காரகனாகவும் உத்தியோக காரகனாகவும் இருக்கிறாருங்க செவ்வாய். ஏனென்றால் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அதீதமாக பல்வேறு விஷயங்கள்ல செலுத்துகிறார். அதிலும் குறிப்பாக ஒரு மங்களகரமான சுப நிகழ்வு நடைபெற வேண்டும் என்றால் நிச்சயமாக அதில் செவ்வாயின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் இல்லத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்வு, திருமணம், குழந்தை பாக்கியம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என எதுவாக இருந்தாலும் அதில் மங்களகாரகனான செவ்வாயின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது. தற்போது அவர் உச்சம் பெறுவதால் இதுபோன்ற மங்களகரமான காரியங்களை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது பூமிக்காரகன் என்றும் செல்வக்காரகன் என்றும் சொல்லப்படுகிறாருங்க. எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் உயர இருக்கும் வாழ்க்கை நிலை என்று சொல்லக்கூடிய வகையில் புதிதாக நிலம், பண்ணை நிலம், புதிய விவசாய நிலம், வீட்டு மனை, வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை என அனைத்தும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் செவ்வாய் திசையோ அல்லது செவ்வாய் புக்தியோ நடைபெற்று அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு சந்திரன் புக்தி அல்லது சூரியன் புக்தி நடைபெற்றால் மிகப்பெரிய அளவில் நன்மை கிடைக்கும். அல்லது குரு திசையோ சந்திர திசையோ சூரிய திசையோ நடைபெற்று செவ்வாய் புக்திகள் நடைபெற்றாலும் மிக பெரிய அளவில் காலநிலையில் உயர்வை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பு இருந்தால் மட்டும்தான் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயம் புதன் புக்தியோ சனி புக்தியோ சுக்கிர புக்தியோ அல்லது திசைகளோ நடைபெற்றாலும் கூட நல்ல பலனை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் செவ்வாய் நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் குருவை பார்த்தாலும் சமகிரகமாக சுக்கிரன் சனியை பார்க்கிறாருங்க. செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட புதனின் பார்வையில்
செவ்வாய் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே இந்த தருணம் என்பது நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் ராகு கேதுவை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. ராகு கேதுவும் செவ்வாயை பகை கிரகமாக பார்ப்பதால் சற்று கவனம் தேவை. இது மட்டுமல்லாது சனி மற்றும் செவ்வாயின் பார்வையோ செவ்வாயின் ஆறுதல் ஏற்பட்டாலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக பார்க்கப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவேதான் சனி செவ்வாய் பார்வையும் சற்று கூடுதல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே சனி குருவை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான். செவ்வாயினுடைய சிறப்பு பார்வையானது இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக 4, 7 ஆகிய இடங்களாக பார்க்கக்கூடிய மேசராசி, கன்னிராசி மற்றும் சிம்ம ராசியில் அவருடைய பார்வையானது பதிகிறதுங்க. செவ்வாய் தனது சொந்த ராசியை தனது சுப பார்வை சுகஸ்தான பார்வையால் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க. இது மட்டுமல்லாது நீச்ச வீடாக இருக்கக்கூடிய கடகராசியையும் பார்க்கிறார், சிம்ம ராசியையும் பார்க்கிறாருங்க. எனவே பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய தனது சொந்த ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவை பார்க்கிறாருங்க செவ்வாய். இதுவும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் மங்களகாரகன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்து விதமான சிரமங்களும் செயல்களும் துச்சம் என்று விலகி உங்களுக்கு நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி செவ்வாயின் அமைப்பு வலுவாக இருக்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவது உண்மையில் பல்வேறு வகையில உத்தமமான நன்மைகளை விளைவிக்கக்கூடிய ஒரு சிறந்த நேரமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அந்த காரியம் அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும். தொட்ட காரியங்கள் அனைத்தும் பொன்னாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய காரிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய். அது மட்டுமல்லாது உத்தியோகம் வியாபாரத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சலுகைகள் நிறைந்து கிடைக்கும். உங்களுக்கு போட்டியாக இருந்தவர்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அதற்கான பல நல்ல காரியங்களை செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டுங்க. இழந்த பூர்வீக சொத்துக்களை மீட்பதோடு மட்டுமல்லாது புதிதாக வீடு கட்டுவதற்கான யோகமும் உண்டு. துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பல்வேறு வகையில வேலை வாய்ப்பிற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, முன்னணி நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு என அனைத்தும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு உத்தமமான பதவி உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பொருளாதார நிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் 7ஆம் பார்வையாக 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தை பார்ப்பது பல நன்மைகளை விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும். பூணுரோக சத்ருஸ்தானம் வலுப்பெறுவதால் பல சிரமங்கள் நிச்சயமாக விலகுகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்.